அவனை சுகமே போய் விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. இது ராஜாவாகிய சாலமோன் மூலமாக தாவீதுக்கு உண்டான ஒரு வாழ்த்துதல். ஏன் என்று சொன்னால், தாவீதை கொலை செய்யும்படியாய் சவுல் வகை தேடின பொழுது ஆண்டவர் சவுலை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் தாவீதின் கையிலே ஒப்பு கொடுத்த பின்பு தாவீதானவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதன் மேல என் கையை வைப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற அந்த மனுஷனுக்கு தாவீது நன்மை செய்து அவரை கொன்று போடாதபடிக்கு அவரை விட்டு விலகி போனார். அது நிமித்தம் சவுல் சொல்லுகிறார் தாவீதை குறித்து, கர்த்தர் உன் கையில் என்னை ஒப்பு கொடுத்தாலும் கூட கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட தேவன் மனுஷன் மேல உன் கையை வைப்பதில்லை என்று சொல்லி நீ தீர்மானித்து எனக்கு நீ நன்மை செய்தபடியினாலே கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று அவர் வாழ்த்துகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு சவுல் தாவீதை வாழ்த்தினது போல ஆண்டவரும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே அவர் இருக்கிறார். விசுவாசத்தோடு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கைகளை பிடிச்சு எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. இன்னொரு முறை நல்லா சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் தேவனை குறித்து வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்திலே 119வது சங்கீதத்திலே 68வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 119லே 68வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் நன்மை செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நன்மை செய்கிற தேவனாகிய கர்த்தர். அவருடைய குணாதிசயம் என்ன என்று சொன்னால், அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மைகளின் தேவனாகிய கர்த்தர். ஃபாதர் பெல்குமான் தந்தை அழகா பாடுவார், நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. சங்கீதத்திலே நாம் பார்க்கக்கூடிய அவர் நன்மை செய்கிறவர். நம்முடைய தகப்பன் நன்மையை நமக்கு செய்கிற தகப்பன். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புத்தகத்திலே 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கிறோமே. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக சுற்றித் திரிகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க இயேசுவை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவர். அவர் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்தார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவரிடத்தில் இருந்தது நிமித்தம் அவர் நன்மை செய்தார். பிசாசுகளை துரத்தினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், பசியோடு இருப்பவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பாவிகளுடைய பாவங்களை மன்னித்தார், அவர்களை மீட்டு எடுத்தார், படுத்திருந்த முடவர்களை எடுத்து நடக்க செய்தார், குருடர்கள் பார்வையடைய செய்தார், ஊமையர்கள் பேச செய்தார், சப்பானிகளை நடக்க செய்தார், மரித்தவர்களை நாற்றம் அடித்திருந்தாலும் 4 நாளுக்கு பின்பு அவர் உயிரோடு அவரை எழுப்பினார். தம்மை நம்பி வந்து அவரிடத்தில் மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார்.
இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவர். எப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்வார்? நன்மை செய்கிற தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார்? வேதம் சொல்லுகிறது. அதே அப்போஸ்தலர் புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 17ஆம் வசனம் இப்படியாய் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். அவர் நன்மை செய்து வந்து, அவர் நன்மை 14:17 அவர் நன்மை செய்து வந்து பாருங்க. முதல் அவர் செய்கிற நன்மை என்ன என்று சொன்னால் வானத்திலிருந்து மழைகளை அவர் தருகிறவர். எப்படிப்பட்ட நன்மை? அவர் மழையை தருகிறவர். மழை எதற்கு தேவை? இந்த பூமியிலே மழை எதற்கு தேவையாய் காணப்பட்டது? ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் தேவன் இந்த பூமியிலே பார்த்து கட்டளையிட்டார். பூமியானது சகலவித விருட்சங்களை உண்டாக்க கடவுது. செடி மரம் செடிகள் என்று சொல்லி விதை உள்ள விருட்சங்கள், விதையற்ற விருட்சங்கள் என்று சொல்லி பலவித விருட்சங்களை ஆண்டவர் உண்டாகும்படியாக கட்டளையிட்டார். இந்த பூமியானது அவர்களை முளைப்பித்தது. அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, இன்னும் சிலவைகள் முளைக்காமல் இருந்தது, அவைகள் வளரவில்லை. ஏன் என்று சொன்னால் அவைகளிலே என்ன படல? தண்ணி இல்லை. தேவனானவர் பூமியிலே இன்னும் பனியை வர்ஷிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பனி தண்ணீரானது மேலே பட்டவுடனே மீதியான விதைகள் என்ன செய்தது? முளைக்க பணிகிறது. மழையை அவர் தந்து நன்மை செய்கிறவர். அந்த மழை எதற்கு? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, செழிப்புள்ள காலங்களையும். மழை வரவில்லை என்று சொன்னால் அங்கே ஒரு வறட்சி இருக்கும். மழை இல்லை என்று சொன்னால் பூமி காய்ந்து விடும். மழை இல்லை என்று சொன்னால் செடிகள் காய்ந்து விடும். மழை இல்லை என்று சொன்னால் விதைத்த விதைகள் எல்லாம் வீணாய் போய்விடும். ஒரு விவசாயி விதையை விதைக்கும் பொழுது சரியான மழையை எதிர்நோக்கி சரியான காலத்தில் விதைக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய நோக்கமானது இந்த நாட்களிலே விதைத்தால் மழை வரும், மழை வந்து பூமியை நனைத்து விதைத்த விதை செழிப்பான ஒரு விளைச்சலை கொடுக்கும் என்று அவருடைய நம்பிக்கை. ஆனால் மழை வரவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? வறட்சி உண்டாகும். அவருடைய பணங்கள் வீணாகிவிடும், அவருடைய உழைப்புகள் வீணாகிவிடும், அவருடைய ஆசைகள் வீணாகிவிடும், அவருடைய நோக்கங்கள் வீணாகிவிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மழையானது எதற்கு என்று சொன்னால் செழிப்பான காலத்தை கொடுப்பதற்கு. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் வீட்டில் நீங்க முளை கட்டி பயிரை சாப்பிடுவீங்க அல்லது செய்வீங்க? செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். பச்சை பயிராக இருந்தாலும் அல்லது மூக்கடலையாக இருந்தாலும் இல்லை வேர்க்கடலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பயிர் வகைகளாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கடையில் அப்படியே வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அதை நல்லா அடைச்சி மூடி வச்சிருந்தா 1 மாதம் ஆகட்டுமே 2 மாதம் ஆகட்டுமே அதில் எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்யாது, ஏற்படாது. அது ஒரு 3 மாதம் தாண்டிச்சுன்னா வண்டு வந்துடும். அது ஒரு மாற்றம். 1 மாதத்துல பாருங்க, அப்பா சொல்றாங்க 1 மாதத்துல போயிடும். ஆனால் அந்த 1 மாதம் அந்த டப்பாவில் இருந்த அந்த பயிரை எடுத்து ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த பயிரை தண்ணியில் நனைச்சி அந்த துணியை தண்ணியில் நனைச்சி அதை என்ன செய்து அந்த துணியில வச்சு அதை முடிச்சு போட்டு வச்சு அடுத்த நாள் நீங்க பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கும்? ஏன் அதுல தண்ணீர். ஹல்லேலூயா. தேவன் நன்மை செய்யும் பொழுது வறட்சிகள் மாறி செழிப்போனாகும். அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மழையை வருஷிக்க பண்ணி அவர் என்ன செய்கிறாரு? முளைப்பிக்க பண்ணுகிறார். செழிப்பின் காலத்தை கொடுக்கிறார். மழை உண்டாகிறது முதல் தேவன் செய்கிற நன்மை. இரண்டாவது செழிப்புள்ள காலத்தை கொடுக்கிறார். அடுத்து அதே வசனம் சொல்லுகிறது, ஆகாரத்தினாலும்
பாருங்க, மழை வருது, செடி முளைக்குது, அதில் வருகிற பழங்கள், அந்த பழங்கள், பயிர் வகைகள், அரிசிகள், அதனுடைய விளைச்சலின் பலன் எல்லாம் எதுக்கு? இந்த வயிற்றுக்கு தான், இந்த ஆகாரத்துக்கு தான். அல்லேலூயா. அவர் ஆகாரத்தை தந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் நன்மை செய்கிறவர். அவர் ஆகாரத்தை தந்து நன்மை செய்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவர்கள் உழுகிறதும் இல்லை, ஆனாலும் அவைகள் என்ன செய்வது? முளைச்சு வருது, அவைகள் பூ வருது, கனிகள் வருது. காட்டு செடி மரங்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். வானத்தின் பறவைகளை பாருங்கள், அவைகள் சேர்த்து வைக்கிறது கூட இல்லை. களஞ்சியத்தில் அவர்கள் விதைத்து தானியத்தை சேர்த்து வைப்பதில்லை, அறுவடை செய்வதில்லை. அவைகளையும் கர்த்தர் போஷிப்பார் என்று சொன்னால், அவரை பார்க்கிற, அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிற மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ, அவர் போஷிக்காமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் ஆகாரத்தினால் போஷிக்கிறவர். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனிடத்திலே ஒரு பிள்ளை சென்று, அல்லது ஒரு தாயினிடத்திலே ஒரு பிள்ளை சென்று, அப்பா இல்ல அம்மா, எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, அப்பம் தாங்க, I need a bread to eat, I am so hungry, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னு கேட்கும் பொழுது, அந்த பிரெட்டுக்கு பதில் பெற்றோர்கள் கல்லை எடுத்து தருவாங்களா? நீங்க பெற்றோரா இருக்கிற நீங்கள் கல்லை எடுத்து தருவீங்களா? உங்களுக்கு பசி எடுக்கும் பொழுது தகப்பன் உங்களுக்கு ஆகாரத்தை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் மீண்டும் சொல்லுகிறார், அம்மா, தகப்பனே, எனக்கு சாப்பிடுவதற்கு மீன் வேணும், எனக்கு ஆசையா இருக்கு, எனக்கு மீன் வேணும். அவர் கேட்ட பொழுது பாம்பை கொடுப்பார்களோ என்று இயேசு கேட்கிறார். பெற்றோர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைங்க மீனை கேட்டா நீங்க பாம்பு தருவீங்களா? இல்லது கரப்பாம்பூச்சி பிடிச்சி வறுத்து தருவீங்களா? இல்ல 8 கால பூச்சி பிடிச்சி நல்லா வறுத்து தருவீங்களா? இப்படி ஏதாவது செய்வீங்களா? உங்க பிள்ளைங்க மீன் கேட்டா என்ன செய்வீங்க? உங்கள் தகப்பன் உங்களுக்கு நன்மை செய்வார். பரம தகப்பனும் அப்படிப்பட்ட நன்மையை செய்கிறவர். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் அவள் மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அவரும் நன்மை செய்வார். நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை மறந்தால் நம்மை மறவாத ஒருவருக்காரே, அவர் நன்மையை செய்வார். பக்கத்தில் ஒரு கையெழுத்து சொல்லலை, தேவன் நன்மையானது என்று செய்வார். அவர் நன்மையானது செய்வார் தான், அதுல சந்தேகம் இல்லை. அதுல ஒரு வருத்தமும் ஒரு இடைமாடும் ஒரு இடையிறுதலும் கிடையாது. ஆனா அவர் யாருக்கு நன்மை செய்வார்? That is important. அவர் யாருக்கு நன்மை செய்வார்? நீங்க யாருக்கு உதவி செய்வீங்க? நீங்க யாருக்கு நீங்க உதவிக்கு மனம் இறங்குவீங்க? தேவன் யாருக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அப்ப யாருக்கு அவரு நன்மை செய்கிறவர் என்று சொன்னா, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்வார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும், ஏன் இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட்டாலும், எத்தனை சொத்து சுகங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான ஆகாரங்கள் அவர்களுக்கு காணப்பட்டாலும், ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம சபையில தான் இருக்கிறாங்க, அவர்களுடைய கம்பெனி ஓனர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது. அப்ப நடக்கும் பொழுது அவர்கள் ஒரு சாப்பாட்டுக்கு என்ன செய்தாங்களா, 2000 ரூபாய். 2000 ரூபாய். அதுல எத்தனை வகை சாப்பாடு? 100 எபிமா சிஸ்டர் சொன்னாங்க 55 வகையான பொருட்கள் இருந்தது. இப்படி எத்தனை வகையான உணவுகள் இருந்தாலும், இப்படி எத்தனை வகையான சாப்பாடுகள் காணப்பட்டாலும், களஞ்சியங்கள் நிறைவா இருந்தாலும், இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருந்தாலும், அரிசி பெட்டி ஃபுல்லா அரிசி இருந்தாலும், நம்முடைய மளிகை சாமான் மாசம் போடுற சரக்கு 3 மாசத்துக்கு ஒண்ணா நம்முடைய ரேட்ல இருந்தாலும், நம்முடைய வீட்டுல எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் எல்லாம் இருந்தாலும், இன்னைக்கு மீன், நாளைக்கு நண்டு, அடுத்த நாள் எறா, அடுத்த நாள் சிக்கன், அடுத்த நாள் மட்டன், அதுக்கு அடுத்த நாள் பீஃப், இப்படி என்ன இருந்தாலும், ஏது இருந்தாலும், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாம் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல், இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வையாமலும், அதை அனுபவிப்பதற்கு, அதை சாப்பிடுவதற்கு, வாங்கி வைத்திருக்கிற அந்த சொத்து சுகங்களை அனுபவிப்பதற்கு, நமக்கு இருக்கிற அந்த வீட்டிலே சந்தோஷமாய் வாழ்வதற்கு, நமக்கு வாங்கி வைத்திருக்கிற அந்த 10,000 ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கிற ஒரே ஒரு ட்ரெஸ் போடுவதற்கு, 4,000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிற அந்த ஒரே ஒரு செட்டு ஷூவை மாற்றுறதுக்கு, 7,000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிற அந்த ஒரே ஒரு வாட்சிக்கு, 32,000 ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கிற நியூ மாடல் மொபைலுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு உடல்ல ஜீவன் தருகிற ஆண்டவர் மேல நம்பிக்கை வையே அப்படின்னு சொன்னார். இவை எல்லாம் இருந்து அனுபவிக்கிறதுக்கு சரீரத்துல உயிர் இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவா சொல்கிறார், ஐஸ்வர்யவான்கள் ஒரு நாள் இருமாப்பாயிராதவர்கள், என்னிடத்துல எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இருமாப்பான சிந்தனை இல்லாதபடிக்கு, அதை அனுபவிப்பதற்கு உங்கள் சரீரத்திலே ஜீவனை தருகிற தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். ஜீவன் உள்ள தேவன் மேல உங்க நம்பிக்கை இருக்கணும். அவர் தான் உங்களுக்கு ஜீவனை தருகிறவர். அந்த ஜீவன் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அவைகளை அனுபவிக்க முடியும் என்று சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க நாம சொல்லுங்க. நம்ம கூட சில நேரத்துல சொல்லுவோம், அவன் போகும்போது எங்க வாரி கூட்டிட்டு போறானோ சொல்லுமா மாட்டோமா. அதைத்தான் வேதம் நமக்கு மறைமுகமா சொல்லுது. என்ன இருந்தாலும் ஜீவன் தருகிற ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். போகும்போது எதையும் வாரி கூட்டிட்டு போகிறதில்லை. ஆண்டவர் அருமையான ஒரு உவமையை சொன்னார். ஒருத்தன் தன் ஆத்மாவிட தானா பேசிக்கிட்டே இருந்தான். ஒரு ஐஸ்வர்யவான், ஆத்மாவே நீ வயசாகி போச்சு, உனக்கு நீ நெடுகாலம் இருக்கிறதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு உனக்கு நல்ல ஆகாரம் என்ன செய்துட்டேன், சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லி ஒரு பெரிய களஞ்சியத்தை, ஒரு நல்ல ஒரு ஃபுட் குடோனை ரெடி பண்ணிட்டு, அந்த குடோன் உள்ள எல்லா தானிய வகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அழகா போய் சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஆத்மாவுக்கிட்ட அந்த மனுஷன் சொன்னார், ஆத்மாவே இப்போ உனக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உன் வாழ்நாள் எல்லாம் நீ சந்தோஷமா என்ன செய்யலாம், இதை அனுபவிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது உனக்கு, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் உனக்கு கவலை இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னார், மதிக்கட்ட ஐஸ்வர்யமே, இன்றைக்கு உன் ஆத்மா உன் சரீரத்தை விட்டு போனால் நீ சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் எங்க போகணும்னு அவர் கேட்கிறார்.
ஹல்லேலூயா. நாம் சேர்த்து வைக்கிற பொருள் அல்ல, அதை அனுபவிக்க நமக்கு ஜீவன் தருகிற ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜீவன் உள்ள தேவன் மேல நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? நன்மை செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது அவர் யாருக்கு நன்மை செய்வாரு? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 34 10வது வசனம் சொல்லுகிறது. அழகா ஒரு மனப்பாட வசனம். சிங்கக்குட்டிகள் ஆட்சியடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. இந்த சிங்கக்குட்டிகள் என்று சொல்லப்பட்ட அர்த்தமானது பராக்கிரமசாலிகள், ஐஸ்வர்யவான்கள், குறை அற்றவர்கள் என்று சொல்லி மற்றவர்களால் எண்ணப்படுகிறவர்கள், பலவான்கள், எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர்கள், இந்த உலகத்தின் சகல ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் கூட தாழ்ச்சி அடைந்து பசியாகி வெறுமையாகி சோர்வாகி கிடப்பாங்க. கண்ணீரோடு கிடப்பாங்க, கவலையோடு இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிங்கத்துக்கு இருக்கிற ஒரு குணாதிசயம் என்னன்னா, அது பசி எடுக்கும் பொழுதுதான் வேட்டையாடும். மற்ற மிருகங்களை போல சிங்கம் கிடையாது. அது பசி இல்லைன்னா மான் பக்கத்துல போனாலும் அது எதுவுமே செய்யாது. அது பசியா இருந்தா மட்டும்தான் அது வேட்டையாடும். அதுதான் சிங்கத்தினுடைய குணாதிசயம். அதே போல சிங்கமானது எல்லா மிருகத்தையும், அதுக்குதான் அந்நாட்கள் வந்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். உண்மைதானே? நம்ம எப்போ பல வருஷமா நம்ம கதை கேட்கிறோம். உலக தோற்றம் முதல் அந்த கதை இருக்குது. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் காட்டுக்கு ராஜாவா? கேட்கிறப்பா இல்லையா? ஏன்னா அவ்வளவு பலசாலி, அவ்வளவு சரியான ஒரு பலம் உள்ளது. அது ஒரு 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 அனிமல் பிளான்ட்ல நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நான் பார்த்தேன். ஒரு சிங்கமானது ஒரு முதலையை போய் எதுக்குது. எங்க இருக்கிற முதல்ல? தண்ணிக்குள்ள இருக்குது. இத்தனைக்கும் அந்த முதலை போய் அந்த முதல்ல போய் அந்த சிங்கம் போய் முதலைய கடிச்சு தலையை மட்டும் பிடிச்சு இருந்துச்சு. ஒரே ஒரு கொத்து முதலையோட தோல் மட்டும் மிஞ்சி வந்துருச்சு. அவ்வளவு பலம் உள்ள ஒரு சிங்கம். ஆனா சிங்கம் குட்டி போட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன், அது அமைதியா இருக்கும். சிங்கத்தினுடைய குட்டி மட்டும் பசியா இருக்கிறது அந்த தாய் சிங்கமோ அந்த ஆண் சிங்கமோ அதை தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது வெறித்தனமா வேட்டையாடும். தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் பசியா வச்சுக்காது. சிங்கத்துக்கு இருக்கிற கோபம் அதிகமா எப்போ இருக்கும்னா, தன் பிள்ளைய பசியா இருக்கிறத புத்தகம் the mobile in silent. பசியா இருக்கும் பொழுது பயங்கர, தான் பசியா இருக்கும் போது கூட இல்லை, தன்னுடைய குட்டிகள் பசியா இருக்கும் பொழுது மிக கோபத்தோடு ஆக்ரோஷமாய் வேட்டையை ஆட துவங்குவான். அதுதான் சிங்கத்தினுடைய குணாதிசயம். ஆனா ஆண்டவர் சொன்னார், அந்த சிங்கக்குட்டி கூட சில நேரத்துல பசியாயி வேதனையா இருக்கும். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். அவர் நிச்சயம் நன்மையை செய்வார். எஸ்ரா புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவர். ராஜாக்களை அல்ல, பிரபுக்களை அல்ல, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். ராஜாக்களை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் யாருக்கு நன்மை செய்வார்? அடுத்த காரியம், சங்கீதங்களின் புத்தகத்திலே 84வது சங்கீதம் 11வது வசனம்.
84 தேவனாகிய கர்த்தர் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்ப மூணாவது அவர் யாருக்கு நன்மை செய்கிறாரு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நிச்சயம் அவர் நன்மையை தருகிற தேவனாகிய கர்த்தர். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை நிச்சயம் தருகிறவர். எல்லாவற்றிலும் உத்தமம். நாம் செய்கிற வேலை ஸ்தலத்துல ஒரு உத்தமம், நாம் படிக்கிற படிப்புல ஒரு உத்தமம். பெற்றோர்கள் நம்மை படிக்க வைக்கிறதற்கு எத்தனை அவர்கள் விதமான கஷ்டங்களை, ஒரு ஆசைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். எத்தனை வேதனைகள் சூழ்நிலையில் அவர்கள் கடந்து வருகிறார்கள். அதுல ஒரு உத்தமம் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்துல ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். யாரோ முதல் போட்டான், முதலாளியை கூட நான் பார்த்ததில்லை. ஒரு கம்பெனியில வேலை செய்றேன், அவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா சூப்பர்வைசரும் லைன் லீடரும் அல்ல மேனேஜரும் வரும்போது மட்டும் கொஞ்சம் வேகமா வேலை செய்யற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு தம்பி ஜோசப் அதுக்கு நல்ல ஒரு பேர் வச்சு காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. செய்கிற வேலைகளை ஒரு உத்தமமாய் செய்கிற வேலை செய்கிற இடத்துல ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். ஒரு கம்பெனி மேனேஜரை பார்க்கும் பொழுது ஒரு பையனை கூப்பிட்டு நீ வேலைக்கு வர வேண்டாம் போயிருன்னு சொன்னாங்க. அந்த வேலையில சேர்த்து விட்டவர் போய் அந்த மேனேஜரை பார்த்து, என்ன சார் இப்பதான் அந்த தம்பியை கொண்டு வந்து சேர்த்தேன், 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவனை வேலை விட்டு நிறுத்திட்டீங்களே, ரொம்ப கஷ்டப்படுறவன், எப்படியாவது இந்த ஸ்கூல் லீவ்ல வந்து நம்ம வேலை செஞ்சு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கான், ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிருக்கான், இப்படி செய்யறீங்களே ஏன் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த மேனேஜர் தன்னை கம்பெனியை சுற்றி இருக்கிற கேமராவெல்லாம் எடுத்து அந்த கேமரா வீடியோ ரெக்கார்டை எடுத்து இப்படி கம்ப்யூட்டர்ல வச்சு அதை ஆன் பண்ணி போட்டு காமிச்சார். என்னன்னு பார்த்தா அந்த தம்பி இங்க இருந்து ஓடி போய் அந்த பக்கம் கொஞ்ச நேரம் மறைஞ்சு உட்கார்றது, பாத்ரூம் ஆண்ட கொஞ்ச நேரம் உட்கார்றது, பாத்ரூம் உள்ள போனா 3/4 மணி நேரம் வெளியே வர்றதே இல்லை. அப்படியே முடிச்சு கிழிச்சு என்ன செய்யறது பாருங்க. இப்ப அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு, நான் கொடுக்கிற சம்பளத்துல கொஞ்சம் கூட வேலை செய்ய மாட்டேன்னா அதே பாவி எதுக்குடா இருக்கு என் கம்பெனிலன்னு சொல்லி அனுப்புவார மாட்டாரா? செய்கிற வேலையில ஒரு உத்தமம் இருக்கு. சொல்லுங்களேன். அதே போல முதலாளியா இருக்கிறவர்களுக்கும் வேதம் சொல்லுகிறது, முதலாளியானவன் தன் வேலையாளனுக்கு கூலிக்கு பாத்திரமா இருக்கிறபடினாலே அவனுக்கு சரியான நாளிலே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு கூலியை கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு முதலாளிமாரெல்லாம் நீங்க இருக்கிறீங்க, முதலாளி அம்மாக்கள் இருக்கிறீங்க, முதலாளிகள் இருக்கிறீங்க, உங்கள் வேலையாட்களுக்கு நீங்கள் உத்தமர்களாக இருக்க வேண்டும். உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மையை செய்யாதிரா என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் ஒரு உத்தமம், கொடுக்கிற சம்பளத்தில் ஒரு உத்தமம், வாங்குகிற சம்பளத்தில் ஒரு உத்தமம், இப்படி சகலவற்றிலும் ஒரு உத்தமம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை அவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவனிடத்தில் ஒரு உத்தமம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசமபாகங்களே ஒரு உத்தமம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரையாரிட்டி ஃபர்ஸ்ட் முதலிடத்திலே ஒரு உத்தமம், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய எல்லாவற்றிலும் ஒரு உத்தமம் நமக்கு காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே ஒரு உத்தமம், ஆலயத்துக்கு முதலில் வருவதில் ஒரு உத்தமம். திங்கட்கிழமையான காலையில 5 மணி 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சீக்கிரமா சமையலை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸை ரெடி பண்ணி எடுத்து அதை கழுவி சட்டையை அயன் பண்ணி கொடுத்து தலையை வாரி விட்டு பவுடரை அடிச்சு விட்டு பேகை தூக்கி ஷோல்டர்ல மாட்டி
பின்னாடியே பேக தூக்க முடியல. நீ ஓடு ஓடு ஓடு, வேணும் புடி 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 புடி. நானும் பின்னாடியே வரேன் பேக் எடுத்துட்டு வரேன் போய் அம்மா நான் வேணா பிடிச்சிட்டேன், சீக்கிரம் வாங்கம்மா. ஓடி போய் பேக் கொடுத்துட்டு வந்து, பார்த்து போயிட்டு வா செல்லும். உடனே ஓடு 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 ஓடு, குளி குளி, கிளம்பு, ட்ரெஸ் போடு, பவுடர் போடு, தலைய வாரி, கம்பெனிக்கு டைம் ஆயிடுச்சு, ஓடு ஓடு ஓடு. கேட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பாடு எடுத்து ஓடியா 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 ஓடியா. அண்ணே இதோ வந்துட்டேனே, ஒரு போன் அடிச்சு டிரைவர் அண்ணா கிட்ட, இதோ வந்துட்டேனே, பக்கத்துல வந்துட்டேனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓடு 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 ஓடு. ஏறி உட்கார்ந்தாச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மணி 8 தான் இருக்கு. 9 மணிக்கு தான் சர்ச்சு போறோம். கொஞ்ச நேரம் தூங்குவேன். என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட தூங்க விட மாட்டியா? ஃபேனை போடுப்பா. எதுக்கு ஆஃப் பண்ண? மா கடுப்பு ஏத்தாதம்மா, ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது, இன்னைக்கு கூடயமா தூங்க விட மாட்டேன். ஏய் சர்ச்சுக்கு போனப்பா. மா நிலமா இன்னும் கொஞ்ச நேரம். 9 மணிக்கு எழுந்துச்சு, ஐயோ மணி 9 ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்கூலுக்கு போற நாள், வேலைக்கு போற நாள் 8 ஆயிடுச்சு 7 ஆயிடுச்சு. ஆனா 9 தானே ஆகுது. இங்க வேன் போயிடும் போது நீ எப்படி ஓடினாங்க? சர்ச்சையா இப்பதான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுவாங்க, ரெண்டாவது பாட்டு பாடுவாங்க. இப்பதான் பாஸ் என்ன செய்திருப்பாரு, வந்து மைக்கே கையில் எடுத்திருப்பாரு. இவ்வளவு நேரம் போயாதான் பாடிட்டு இருந்திருக்கும். இப்பதான் ஆராதனை நடக்கும். கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். அது என்ன செய்யாச்சு? உத்தமமாய் நடக்கிறவர்கள் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து உட்கார்ந்துதான் உட்கார்ந்து இல்லை. சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, என்னமோ 10 கோடி ரூபாய் லாஸ் ஆன மாதிரி உடனே போன் எடுத்துட்டு போய் வெளியே உட்கார்ந்து ஒரு காதுல வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் என்ன பேசுவாங்களோ தெரியாது. அன்னைக்கு ஒரு 3 கோடி ரூபாய் லாபத்தை எடுத்து வச்ச முடிச்ச பிறகுதான் போனை வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு வந்து உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். நாம் ஒவ்வொருவரும் உத்தமமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் யோபுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். யோபு 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனுமான என் பிள்ளை மேல் உன் கண்ணை வைத்தாயோ என்று சொல்லி சாத்தானை பார்த்து தேவன் கேட்கிறார். அவன் உத்தமனாய் காணப்பட்டார். யாரு? யோபு. தனக்குண்ட எல்லாவற்றிலும் ஒரு யுத்தமும். ஆபிரகாமின் காலத்திலே வாழ்ந்ததை யோபு. வேத பண்டிதர் சொல்லுகிற காரியங்கள் ஆபிரகாமின் காலகட்டத்தில் யோபு வாழ்ந்தார். ஆனால் யோபு ஏற்கனவே பணக்காரர். He was a richest man. அவர் ஐஸ்வர்யவானாக இருந்த போதிலும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தார். உத்தமனாய் இருந்தார். அந்த உத்தமனுக்கு வந்த சோதனை தெரியுமா? அதே அதிகாரத்துல அப்படியே 9ஆம் வசனத்தை வாசிச்சுக்கிட்டு வைங்களேன். சூப்பரா வசனம் சொல்லுங்க. அப்பொழுது அவன் மனைவி யாரு? அவன் மனைவி யோபனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். நீங்க இன்னும் அந்த ஆண்டவரை நம்பி அவருடைய உத்தமத்துல உறுதியாக தெரிஞ்சிருக்கீங்களோ? இன்னும் உத்தமத்துல உண்மையா இருக்கீங்களப்பா? அந்த தேவன் உனக்கு என்ன நன்மை செய்தார்? உனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டாரே. உனக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து கொண்டாயே. தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார். தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். சொத்து சுகங்களை இழந்தார். வேலையாட்களை இழந்தார். தன்னுடைய மந்தைகளை இழந்தார். ஒட்டகங்களை இழந்தார். ஆடு மாடு சகலவற்றையும் இழந்து போனார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சரீரத்தினுடைய அழகை இழந்து மொட்டை அடித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து அந்த தோளிலே
சீல் வடிகிற தோளோடு கூட, அந்த கொப்பளம் நிறைந்த சரீரத்தோடு கூட சாம்பலிலே உட்கார்ந்து அதை கையினால் அதை சொறிவதற்கு கூட முடியாமல் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சொரிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தன்னுடைய மனைவி சொல்றாங்க, இன்னும் என்னையா இரு, உன்னுடைய உத்தமத்துல உண்மையா இருக்கிறது. தேவனை தூசித்து தேவனே இல்லை என்று சொல்லி, நீர் என்னுடைய தேவனே இல்லை கர்த்தாவே, நீர் என்னுடைய தெய்வமே இல்லை என்று சொல்லி உன்னுடைய ஜீவனை சிம்பிளா சொல்றோம்னா, அவன் மனைவி சொல்றாங்க கணவனை பார்த்து, கோ அண்ட் சூசைடியா, நீ போ தற்கொலை பண்ணி சாவுன்னு சொல்றாங்க. உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லி 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு நான் விளக்குவதில்லைப்பா. இதுதான் யோபனுடைய உத்தமம். ஹல்லேலூயா. அந்த முன்னாடி வசனம் சொல்லுகிறது நீங்க பார்த்தீங்கன்னால், என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. அவர் அசிங்கமா பேச மாட்டார், தீமையான வார்த்தைகளையும் சொல்ல மாட்டார். சில நேரத்துல நமக்கு சின்ன ஒரு கஷ்டம் போராட்டம் வந்தாட்டுமே போதுமே, ஆண்டவரை பிடிச்சி திட்டுவோம் பாருங்க, திட்டு பாவம். ஒரு ஆண்டவர் நீர் அப்படி இப்படி என் ஜபத்தை கேட்கல, நான் உங்க தெய்வம், நான் உங்களுடைய பிள்ளை தானே, நீர் என்னுடைய தேவன் தானே என்று சொல்லி அவரை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்க ஒரு மனசு நோகப்படுத்துறமே. வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய நாவினால கூட தேவனுக்கு முன்பதாக பாவம் செய்து. அல்லேலூயா. பாருங்க, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும். எப்பவுமே யோபுக்கு சாத்தானுடைய கேரக்டர், சாத்தானுடைய ஒரு பேரே, ஒரு சிந்தனையே யோபுக்கு என்ன செய்யல வரதே கிடையாது. யோபு அதை பத்தி எல்லாம் சிந்திக்க மாட்டார். சாத்தான் என் வாழ்க்கையில, எனக்கு சாத்தானுக்கு இடமே கிடையாது. என் வாழ்க்கையில என் குடும்பத்துல எது நடந்தாலும் ஆண்டவர் தான், கொடுத்தாலும் அவர் தான், எடுத்தாலும் அவர் தான். சாத்தானுக்கு எனக்கு சம்மதமே கிடையாதுப்பா, எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான். அவர் சொல்றாரு, என் நியாயத்தையே தேவன் தள்ளி விட்டாலும், அந்த தேவனுடைய நியாயத்தை தள்ளி விடுகிறப்பா. அடுத்து சொல்றாரு, என் ஆத்மாவை கசப்பாக்குற சர்வ வல்லவனுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். அப்போ சொல்றாரு, என் ஆத்மாவே கசப்பா இருக்கிறது. என் தேவனே என் ஆத்மாவை கசப்பாக்கினாலும், அப்பதான் அந்த 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விடுங்க. எத்தனை பேர் நீங்களும் நானும் இந்த உத்தமத்திலே நாம் நிலைத்து இருக்கிறோம்? இந்த உத்தமத்திலே நாம் நிலைத்து இருக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் யோபு தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தாரே. யோபு 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும். 10வது வசனத்துல தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம இப்படி இருப்போம் யோபுவை போல? யோபு தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தார். யோபுவை போல இன்னைக்கு நாம் உத்தமத்திலே நிலைத்திருப்போமா? எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ஒருத்தங்க கெட்டிருந்தவங்க வாழ்ந்தா அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா வாழ்ந்தவங்க ஒருத்தங்க கெட்டு போனா அவங்க வாழ்க்கையே அழிந்து போயிடுச்சு.
வாழ்ந்த யோபு கெட்ட போதிலும் ஆண்டவரை தூசிக்கல, தான் உத்தமத்திலே நினைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. தன் சொத்து சுகங்கள் ஐஸ்வர்யவான்கள் யோபுவை போல ஒரு ஐஸ்வர்யமான நாட்களிலே இல்லை. தனக்குண்டான எல்லாவற்றையும் வந்தார், ஆனால் தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தார். ஆண்டவருக்கு நன்மையை பெற்றாரா இல்லையா யோபு? ஹல்லேலூயா. தான் முன்னிலமே காட்டிலும் பின்னிலை இரக்கத்தினையால் ஆசீர்வதித்தார். யோபுவின் பிள்ளைகளை போல ஐஸ்வர்யவான்களும் சௌந்தரியம் உள்ளவர்களும் அந்நாட்டிலே பூமியிலே எங்குமே இல்லை. தனக்குண்டான எல்லாவற்றிலும் இரட்டத்தனை. எப்போ முன்னாடி எவ்வளவு ஒட்டகம் இருந்துச்சோ அது அப்படியே டபுளா, எத்தனை ஆடு இருந்துச்சோ அப்படியே டபுளா, எத்தனை மாடு இருந்துச்சோ அப்படியே டபுளா, எவ்வளவு சொத்து சுகம் இருந்துச்சோ அசைய சொத்து அசையா சொத்து எல்லாமே அப்படியே டபுளா ஆண்டவர் கொடுத்தார். ஏன்? தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தார். உத்தமனுக்கு அவர் நன்மையை வழங்காததார். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்றார், உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளும், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளும், கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கிற கொஞ்சம் பொருளே உத்தமம். சஞ்சலத்தோடு தவிப்போடு வருகிற அநேக பொருட்கள் சொத்து சுகங்களை காட்டிலும் மிகுந்த மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இருக்கிற கொஞ்சம் பொருள் உத்தமப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் ஆவறதுக்கு நீ தீவிரிக்காதே ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார். வெள்ளியும் பொன்னும் அவருடையது. குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்குறவர் நம்மோடு கூட ஒருவர் உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பொருளில் நாம் உத்தமமாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மை அவர் அதிபதிகளாய் மாற்றுவார். அதே நீதிமொழிகள் 28வது வசனத்துல 10வது 28வது அதிகாரத்திலே 10வது வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியை நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் தியானித்து பார்த்து முடிக்கலாம். ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்கிறவர்? சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 125வது சங்கீதம் 4வது வசனம். 125வது சங்கீதம் 4வது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும், கர்த்தாவே நல்லவர்களுக்கும், இதயத்தில் செம்மையானவர்களுக்கும், இதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். நன்மை செய்யும். ஐயா வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. எங்க வீட்டை மறந்துட்டீங்க, எங்களை மறந்துட்டீங்க. நீங்க வருவீங்கன்னு எத்தனை நாளா என் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் உங்களை நான் நினைச்சேன். இப்போ கூட நாங்க வீட்டுல பேசிட்டு இருந்தோம், என்ன இவங்க குடும்பத்தோட அடிக்கடி வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்களே, இப்பெல்லாம் வரதே இல்லையே, என்ன ஆச்சுன்னே தெரியலையேன்னு சொல்லி நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். வாங்கயா உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க? நில்லுங்க, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நீங்க இங்கே இருங்க, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க. நாங்க இப்போ உடனே உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். முதல்ல உங்களுக்கு ஒரு காபியை நான் போட்டு தரேன். தம்பி மகனே இங்க வா, போய் கடையில போ, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, இந்த அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. சட்டி எடுத்து போட்டு பாலா போனவன் இந்த நேரத்திலேயே வரணும். ஏங்க உங்களுக்கு விவசாயம் இல்லையா? இந்த நேரத்துல போய் அவர் வந்திருக்கிறாங்க, என்னங்க? அப்ப என்னாச்சு? இருதயத்துல செம்மையானவர்கள் நன்மையை சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. ஒருத்தருடைய முகஸ்துதிக்காக போறதில்லை. வாங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அப்பா நீங்க என் கூட இல்லாத ஒரு கையே உடஞ்சது மாதிரி இருக்கு. நீங்க உங்களை பத்தி தாங்க நாங்க எப்பவும் பெருமையா பேசுவேன். சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம், போயிட்டு வாங்க. என்னப்பா
அவர் கூட நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு அவருக்கு தெரியுமா? அவன்லாம் வேற ஆளா, நான் ஏதோ பார்த்தேன் பேசுறேன். அப்ப என்னாச்சு? முகஸ்துதி. முகஸ்துதிக்காக அல்ல, இருதயத்தில் செம்மையானவர்கள் கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மனுஷங்க முகத்தை பார்க்கிறாங்க, நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார். உள்ளத்தை அறிந்து ஆராய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிளாட்ல பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு. பிளாட்ல, அதாவது அப்பார்ட்மெண்ட்ல பயங்கரமான சண்டை. என்னன்னா, ரெண்டு சின்ன பிள்ளைங்க ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாங்க, விளையாட்டுல இப்படி தள்ளி விட்டுட்டாங்க. விளையாட்டுல ஒரு சின்ன பிள்ளை கீழே வந்துருச்சு. உடனே அதுக்கு அம்மா என்ன தள்ளி விட்டுட்டாங்க. ஓடி போய் அம்மா சொன்னோம். இந்த அம்மா வந்து ஏண்டா இருக்கிறேன்னா, அவங்க உடனே அவங்க போய் அவங்க பெற்றோர் வந்து ரெண்டு பெற்றோரும் உன் பிள்ளை தான் தள்ளி விட்டான், இல்ல உன் பிள்ளை தான் வேலுக்கிட்ட விழுந்துட்டான், இல்ல என் பிள்ளை தான் சொல்லி பெற்றோர்கள் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, ரெண்டு சண்டை போடுற பிள்ளைங்க மறுபடியும் விளையாடி. இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். சின்ன பிள்ளைகளை போல நீங்க மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த சின்ன பிள்ளைங்க உடனே என்ன செய்வாங்க? நம்ம கூட சொல்லுவோம், அவன் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி அப்படிதான் சண்டை போடுவாங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு குடிக்குவாங்க. அல்லேலூயா. இருதயத்தில் செம்மையானவர்கள் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வார். அப்படியே இந்த இடத்துல எல்லாரும் எழுந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. Thank you, Jesus. அப்போஸ்தலர் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 21ஆம் வசனம் நமக்கு அழகாய் கற்றுக்கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே 21ஆம் வசனம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. எல்லா அப்படியே கண்களை மூடுங்க. Thank you, Jesus. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்கிறது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாவமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. Thank you, Jesus. நம்முடைய இருதயத்திலே செம்மையானவர்களாய் இருக்கும் பொழுது தேவனிடத்திலே நமக்கு பங்கு பாவமும் உண்டு, நன்மையான காரியங்கள் உண்டு. நம்முடைய கண்களை மூடி நன்மை செய்கிற ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மேலே நான் நம்பிக்கை வைக்காம, என் நம்பிக்கையை வைக்காம நான் உங்க மேல என் நம்பிக்கையை வைக்கணும்பா. I trust you, Lord. I trust you. நான் உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து, every eyes must be closed. Do not see the listener. ஒருவர் நீங்க பார்க்காதீங்க. Look at the Lord and Savior our Jesus Christ. நம்முடைய இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, I trust you, Lord. நான் உண்மையில நம்பிக்கை வைக்கிறேன். நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைந்தார். ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரா. ஆண்டவரே, என் உத்தமத்திலே நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் உம்மையே நம்பி என் உத்தமத்தில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. நான் ஒரு பலவீனமான பாண்ட ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமான பாத்திரம். எனக்கு உதவி செய்யுங்க. என் உத்தமத்தில் உண்மையாக இருக்க, என் இருதயத்தில் செம்மையானதைகளை நான் யோசிக்க சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க என் இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவரே. நான் உமக்கு முன்பதாக செம்மையுள்ள இருதயமுடையவராக இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் நீங்க கேட்பீங்களா? ஏசப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.